இந்த யூனிவர்ஸ்னா என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, நம்மளை எப்படி வளர்ந்து செஞ்சுட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோட விதிகள் என்னென்ன, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எப்படி இயங்கிட்டு இருக்கிறோம், இப்போ இருக்கிற நம்ம சூழ்நிலைக்கு என்ன காரணம், நம்மளோட எதிர்காலம் என்ன, கடந்த காலம் என்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமான விவரங்களை நம்ம பிரபஞ்ச விதிகளை பற்றி நம்ம பேச போகிறோம். நான் உங்கள் சீனும் ஸ்மார்ட் சிட்டி வெல்கம் பண்ணுறேன். பிரபஞ்சம் அப்படின்னு என்ன, யூனிவர்ஸ் லா, அதாவது எல்லா ஒரு செயல்களுக்கும் ஒரு விதி ஒன்று இருக்கு, பிரபஞ்சத்திற்கும் ஒரு விதி இருக்கு. அது என்ன அப்படின்னா தி லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு என்னன்னா பிரபஞ்ச ஈர்ப்பு. பிரபஞ்சத்தோட சர்க்கிளில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம், நாம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம பிரேக் அவே த்ரூ நம்மளை செட்டப் நம்மளை மாற்றும் போது நம்ம எதிர்வினையாற்ற செஞ்சிடறோம். அதனால யூனிவர்ஸோட ஒத்து போனா அதுக்கு நம்ம வேணுங்கிறத கொடுக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் நீதி. இயற்கையோட சேர்ந்து வாழணும், இயற்கையோட நம்ம வாழ்வு முன்னெடுத்துன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி. அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் இது சார்ந்த நம்ம தலைப்பு நம்ம பேச போறோம். ஆன்மீகம்னு என்ன, அதனோட இந்த சயின்ஸை நம்ம எப்படி அதுல முயற்சி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துல எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்க, அதுக்கு என்ன அதனோட ப்ரூஃப் கேட்குறாங்க. அறிவியல் சம்பந்தமான அதுக்கு நம்ம தெளிவு கொடுக்க வேண்டியது இருக்குது. மற்ற விஷயங்களுக்கும் மாதிரி நம்ம அதனோட அறிவியல் சார்ந்த ஒரு தெளிவு கொடுத்தா தான் அதை நம்புறாங்க. அது எல்லாமே அது இருக்கு, அது எப்படி அவங்கள அது கொடுக்க தெரியல, அதனோட தெளிவை கொடுக்க தெரியல. இது போய் புரிஞ்சுக்க முடியுது, அவங்களோட எண்ணங்களுக்கும் மனதளவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதை கன்வே பண்ண முடியல. அது உண்டான வார்த்தைகள் பிரயோக தெரியல. அது ஒண்ணுதான் முக்கியமான ரீசன். எல்லாத்துக்கும் சரியான உண்மையான விளக்கங்கள் இருக்கு. இல்லைன்னா அந்த ஒரு விஷயம் தோன்றாது, அவங்க எண்ணங்கள்ல ஈடேறாது. ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு தலைவர்களும் மகான்களும் ஆன்மீகவாதிகளும் அதை பத்தி நம்ம சொல்லியிருக்காங்க. எல்லாரோட கான்செப்டும் கடைசியில் அவரோட முடிவு ஒண்ணுதான், மூலங்கிறது ஒண்ணுதான். அவங்களோட சொல்ற பாதைகள் தான் வெவ்வேறு. நம்ம எல்லாத்தையும் கலந்து ஒரு சரியான, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை உங்கள்கிட்ட கன்வே பண்றேன். என்ன அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. இது எல்லாரும் சொல்றத எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க. எண்ணம் தான் வாழ்க்கை. அது எப்படி அப்படின்னா, இதை நான் சொல்றேன், நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அண்டத்தில் உள்ளத பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு. நம்ம அண்டம்னு என்ன, இந்த யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸ் தான் நம்ம அண்டம்னு சொல்றோம். பிண்டம்னு என்ன, நம்ம உடல் சொல்றோம். இந்த உடல் தான் பிண்டம். இந்த திதி கொடுக்கும்போது, பெரியவங்களுக்கு திதி கொடுக்கும்போது இந்த பிண்டத்தை வச்சு கொடுக்குற பிண்டம்னு சொல்லுவாங்கல்ல, பிண்டம்னே உடல். உடல்ல உயிரானது, இந்த ஆத்மாவானது குடியிருக்கு. ஆத்மா இருக்குன்னா இரு பொருளுக்கு மத்தியில் இருக்கு. இப்போ இந்த அண்டத்திலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பாயிண்ட் லெவல், நாட் பாயிண்ட் லெவல்ல ஒரு சின்ன மைக்ரோ லெவல் அணுதான் நம்ம பிண்டம். அங்க என்ன இருக்கோ அதுதான் இங்க இருக்கும். சொல்றாங்க இல்லையா, அப்பா இப்போ ரத்தத்திலேயே ஊர்னது அப்பா மாதிரிதான் நீ இருக்குன்னு சொல்றாங்களா. ஸோ அண்டம்னா அந்த யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறத இங்க இருக்கு. ஏன்னா நம்ம சிற்றறிவு கிடையாது, நம்ம பேரறிவு. ஆனா நம்ம சிற்றறிவை நம்மள ஆக்கிட்டோம். இந்த அறிவின் மூலமாக நம்ம சிற்றறிவை ஆக்கிட்டோம். அந்த பேரறிவை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த எண்ணங்களோட சமிக்கைகளை, அந்த யூனிவர்ஸோட சமிக்கைகளை நம்ம எண்ணங்கள்ல ஈடுபடுத்தி நம்ம முறையாக செயல்படுத்தும் போது இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ஒட்டி நம்மளை வழிநடத்தி நம்மளோட எண்ணங்களுக்கு ஈடேற அளவுக்கு நம்மளை வழிநடத்தி நம்மளால போக முடியும். சரியா சொல்லணும் அப்படின்னா, நாம இன்னைக்கு ஒன்று நினைக்கிறோம், இன்னைக்கு எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு நம்ம மனசுல உள்ள ஆழ்ந்து நினைக்கிறோம். அந்த எண்ணங்கள் ஈடேறதுக்கு அந்த நினைவுகளானது யூனிவர்ஸ்ல போய் டச் ஆகும். அது அந்த மாதிரி விஷயங்களை, நீங்க நினைக்கிற விஷயத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனோட வேலையை அதுதான். கேட்கறது மட்டும் தான் நம்ம வேலை.
ஏன்னா நம்மளோட ஆத்ம தந்தை, நம்மளோட பேர் பரமாத்மா, அதுதான் நம்ம யூனிவர்ஸ். ஸோ நம்ம கேட்கறதுல கொடுக்கறது அதுக்கு வேலை, நம்ம கேட்டா மட்டும் போதும். அது ஒண்ணுதான் ஒரு முக்கியமான. ஸோ அதனால ஆழ்ந்த கேள்வி நம்பிக்கையோட கேட்கணும். இது என்னன்னா முக்கியமான நம்பிக்கை தான். இப்போ நம்ம போறோம், ரோட்ல ஒருத்தர் போறாரு, அவரு நம்மகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒன்று சம்திங் கேட்குறோம் அப்படின்னா ஒரு டவுட்ல தான் கேட்போம். அவர் வர மாட்டாரோ, ஜஸ்ட் கேட்டு பார்ப்போம். நம்பிக்கை இருக்காது, ஒரு 50% தான் இருக்கும், 50% இருக்காது. ஆனா இதே நம்ம பேரண்ட்ஸ்ட கேட்கும்போது என்ன பார்ப்போம், கொடுப்பாருன்னு நம்பிக்கை 100% இருக்கும். அந்த நம்பிக்கையில மட்டும்தான் கேட்போம். ஏன்னா 100% கிடைக்கும்னு ஒரு நம்ம ஆள் மனதுக்கு தெரியும், ஆத்மார்த்தமா தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் ஆனது, இந்த பிரபஞ்சமானது நம்ம தந்தை தான் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையில நம்ம கேட்டா 100க்கு 100% கிடைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா தான் மகனுக்கு, தன்னோட குழந்தைக்கு தர வேண்டியது மட்டும்தான் அந்த யூனிவர்ஸோட வேலை, ஆத்ம தந்தை பரமாத்மாவோட வேலை. ஸோ கேட்கறது நம்ம வேலை, கொடுக்கறது அவர் வேலை. எவ்வளவு வேலையும் கிடைக்கும். இவ்வளவு இந்த ஒரு யூனிக்னஸை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லையற்ற ஒரு மனிதராகி விடுவோம். என்னடா எல்லாரும் இதே பேசிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் இவ்வளவு கேட்கறாங்களே, இந்த யூனிவர்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா, யூனிவர்ஸுங்கிறது அது அண்டம், மிகப்பெரிய அண்டம். அங்க ஏராளமான ஒரு விஷயம் கிடக்குது. அதுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு உண்மை கிடையாது. அதுல படைச்சதே நம்ம ஒரு சிறு துகள் தான். நம்ம அதுல அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நம்ம கேட்க வேண்டியது மட்டும்தான் வேலை, ஆணித்தரமா நம்பிக்கையோட கேட்கணும். அது மட்டும் தான் நம்ம வேலை. கண்டிப்பா 100% கிடைக்கும், இந்த விதமான மாற்றம் இல்லை. ஸோ அந்த நம்பிக்கையில மட்டும்தான் நம்ம எதையும் அடைய முடியும். இதுதான் இறைவன், தெய்வம் எல்லாம் ஒன்று. இதனோட மூலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான். நம்ம குழப்பத்துல சுத்திட்டு இருக்கோம். இது சம்மந்தமா, ஆன்மீகம் அறிவும் சம்மந்தமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தர போறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.